பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா என் கவனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்க. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரன். பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை, இதுதான் இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு எல்லா சேனல்ஸ்லையும், யூடியூப் சேனல்ஸ்லையும். என்ன நடந்தது? குக் வித் கோமாளி அப்படின்ற பிரபல சமையல் நிகழ்ச்சி விஜய் டிவியில் நடக்கிற நிகழ்ச்சியில் சீசன் 5 இப்போ போய்கிட்டு இருக்கு. டப்பால் என்னப்பா? உப்மா. அதில் வந்து ஆங்கரிங் வந்து யார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரக்ஷனும் மணிமேகலையும் பண்ணுறாங்க. மணிமேகலை லாஸ்ட் சீசன் 4 வந்து பாதியிலேருந்து அவங்க தான் ஆங்கரிங் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 3 சீசன் தான் அவங்க கோமாலியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு லேடி பெர்ஃபார்மர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மணிமேகலை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா, காலேஜ் டேஸ்லேருந்தே அவங்க வந்து 2010 அவங்க வந்து ஃபீல்டில் இருக்காங்க. சன் மியூசிக் தான் அவங்க ஒரு ஃபேமஸான ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆங்கர் சன் மியூசிக்கில். ஏஜ் ஆஃப் 17, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விச் இஸ் அஃபிஷியலி 2010 வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2010 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நிறைய பேரை வந்து அவங்க நிறைய பிரபலங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. பிரியங்காவும் அதே மாதிரி தான். பட் பிரியங்காவோட கேஸில் என்னென்னா, அவங்க வந்து ஒரு கெஸ்ட் ஆங்கராக வந்து நுழைஞ்சாங்க. பாவனாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாங்க ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்கு. அது எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் சிங்கர். ஸோ அப்படி வந்து கடைசியில் வந்து அவங்க டாமினேட் பண்ணி ஃபுல் டைம் அவங்க வந்து ஆங்கரிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டியில். தொடர்ந்து நிறைய ஷோஸ் அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களாம் கூப்பிட்ற மாதிரி இப்போ வந்துச்சு. இப்போது என்ன விஷயம், என்ன நடந்தது அப்படின்றத முதல்ல பார்த்தோம். குக் வித் கோமாளியில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இவங்க பிரியங்கா தேஷ்பாண்டாவும் ஒரு குக் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க திவ்யா துரைசாமி வெளியே எலிமினேட் ஆக போகிற அந்த ரவுண்டில் வந்து அந்த எபிசோடில் அவங்க பிரியங்காவை பற்றி வந்து 4 வார்த்தை வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரியும், அதுக்கு பதிலுக்கு வந்து பிரியங்காவும் ஏதோ வந்து திவ்யாவை வந்து ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கவும், அப்போ மணிமேகலை வந்து இது வந்து ஆங்கர் பார்ட்டு, ஸோ இங்கே வந்து நான் தான் பேசணும், நீங்கள் என்னோட போர்ஷன் வந்து நீங்கள் என்ட்ரப்ட் ஆகுறீங்க அப்படின்னு கேட்குமோ அதுக்கு அஃபெண்ட் ஆகி பிரியங்கா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டதா சொல்றாங்க. நம்ம குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். ஸோ இது நடந்த அப்புறமா வந்து சேனல் சைடு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடு வந்து மணிமேகலை வந்து போய் சாரி கேட்க சொல்லியிருக்காங்க பிரியங்கா கிட்ட. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சாரி மட்டும் கேட்டுருங்க, அப்போ தான் அவங்க வருவாங்க. உங்களுக்கும் வந்து நெக்ஸ்ட் புது ஷோலாம் பண்ண போகிற ஒரு 2-3 ஷோ, அதுக்கு உங்களுக்கு ஆங்கரிங் பண்ணுறதுக்கு சான்ஸ்லாம் கிடைக்கும். இவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து என் மேலே தப்பே கிடையாது, நான் எதுக்கு சாரி கேட்கணும், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை தன்மானத்தை விட்டுட்டு தான் எனக்கு வந்து சான்சஸ்லாம் கிடைக்கும், நான் இதில் வந்து சஸ்டைன் பண்ண முடியும் இந்த ஷோவில் அப்படின்னா எனக்கு இந்த ஷோவில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வெளியே வந்துட்டாங்க. ஓகே, இந்த ஷோ அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். இது மூலமாக கிடைக்கிற ஃபேமோ இல்லை அது மூலமாக கிடைக்கிற ஒரு அமௌண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதுவோ இல்லை லைஃப் ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு இடத்துல இருந்து நான் பண்ணாத ஒரு விஷயத்த, பண்ணாத ஒரு தப்பை நான் இறங்கி வந்து இவங்க இதில் இத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்க இந்த இடத்துல ஒரு அவங்க ஒரு பெரிய ஆள் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு நானும் அதே மாதிரி நம்பிட்டு என்னால் அந்த விஷயம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து தான் ஒரு விஷயத்தை நான் இது பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அந்த எனக்கு இருக்கிற அது விஷயம், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை தூக்கி கூட போட்டுட்டு நான் போவேனே தவிர நான் அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அவங்க ஒரு வீடியோவும் போட்டாங்க, ட்விட்டர்லையும் அவங்க ட்வீட் போட்டாங்க. இதுக்கப்புறம் ஐம் நாட் பார்ட் ஆஃப் இட் எனிமோர் அப்படின்னு சொல்லி சிடபிள்யூசிலேருந்து முழுதாக வந்து வெளியேறி விட்டார் மணிமேகலை. ஸோ நானும் வந்து இந்த சீசன் 5 வந்து கொஞ்ச நாளாக தான் பார்த்துட்டு இருக்கேன் ஹாட் ஸ்டாரில். நான் ஆரம்பித்தப்போ எனக்கு மீடியா மெசேஜ் எப்போ வந்து விலகி டாப் கொடுத்துருக்குன்னு சன் டிவியில் போயிட்டாங்களோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஷோ வந்து உருப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி இந்த சீசன் 5 வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கு. நாள் போக எல்லா மக்கள்கிட்டையும் வெறுக்க தான் சம்பாதிச்சிட்டு இருக்கு இந்த ஷோ, சிடபிள்யூ ஷோ. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நான் வாட்ச் பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் பிரியங்காவோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த எபிசோடில். அதுதான் நான் பார்த்த வரைக்குமே கூட. ஸோ எனக்கு பார்க்குறப்போதே நம்மளுக்கே வந்து அது வந்து கன்வே ஆகுது அவங்களோட டாமினேஷன் அப்படின்றது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல. நிறைய பேர் இதை பேசுவாங்க. இப்போ மணிமேகலை மாதிரி கட்ஸ் இருக்கிறவங்க தைரியமாக பேசிடுவாங்க, ஓகேங்களா, என்னன்னா பரவாயில்ல எனக்கு மயிரா போச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க பேசிடுவாங்க. அங்கே கூட இருக்கிறவங்களுக்கே திரும்ப மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வெளியே சொன்னால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது, நம்ம தூக்கிடுவாங்க ஷோவில் வந்து சொல்லாமல் கூட இருக்கலாம் நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு புகழை கூட ரொம்ப அண்டர்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ராமர்லாம் வந்தப்புறம் அவங்க தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். புகழே வந்து அண்டர்ரேட்டடாக தான் இருக்காரு இந்த எபிசோடில், ஐ மீன் இந்த சீசனில். ஸோ இது என்னென்னா 2 கலைஞர்கள், ஓகேங்களா, 2 பேருமே ஆங்கர்ஸ் தான். பிரியங்காவும் ஆங்கர் தான், மணிமேகலையும் ப்ரொஃபஷனல் ஆங்கர் தான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் நம்ம முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த சேனலோ, பர்டிகுலர் சேனலோ இல்லை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான கோஆர்டினேஷனே முதல்ல இல்லை, மிஸ்கம்யூனிகேஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் மெயின் ரீசன் வந்து சேனலை தான் நான் சொல்லுவேன், ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேனலுக்கு தான் சொல்லுவேன்.
ஏன்னா ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குங்களா, இங்கே கூத்தாடிகள் 2 பட்டா ஊருக்கு கொண்டாட்டம். ஸோ இவங்க டிஆர்பியை ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் வந்து ஆங்கர்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ நான் வந்து தப்பு வந்து சேனல் சைடில் தான் நான் வந்து சொல்லுவேன். போட்டின்னு வந்தா எல்லாம் தான் போட்டி தானே. ஆமா போட்டி தான், சத்தியமா போட்டி தானே. உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். ஏன்னா பிரியங்கா வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ஏற்றி விட்டு, இப்போ பிரியங்கா இஸ் ஜஸ்ட் 32, ஓகேங்களா, 92 பான் தான் அவங்க, 32 வயசு தான் ஆகும். ரக்ஷனுக்கு 33 வயசு. அவர் தான் பிரியங்கா அக்கான்றார், ஓகேங்களா. குரேஷி பிரியங்கா அக்கான்றார். எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. பிரியங்காவோட பெரியவங்க எல்லாம் வந்து அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. ஏன் இப்போ அக்கான்னு கூப்பிட்டா தான் வந்து அவங்க பெரிய கெத்து, இல்லை அக்கான்னு கூப்பிட்டா தான் அவங்க ஷோவில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சேனல் சொல்லிட்டாங்க. எப்படி மனசா இது இர்ஃபான் தான் ஆரம்பிச்சு விட்டார் அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க அந்த ட்ரெண்டை. ஸோ எனக்கு புரியல எப்படி வந்து அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. பிரியங்கா அக்கான்னு கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்கிறாங்க, அட்ரஸ் பண்ணுங்கன்னா வெல்கம் பிரியங்கா அக்கா அப்படின்னு எப்படி ரக்ஷன் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. ஸோ அப்படி ஜாலராக தட்டினா தான் அந்த சேனலுக்குள்ளே சஸ்டெயின் பண்ண முடியும்னா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தான் மணிமேகலை வெளியே வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாவனாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாங்கன்னு சொன்னாங்களா பிரியங்கா ஒரு சிங்கிங் ஷோவில், சூப்பர் சிங்கர் ஷோவில். அதுக்கப்புறம் பாவனா போயிட்டாங்க, ரம்யா போயிட்டாங்க, டிடி போயிட்டாங்க, ஓகேங்களா. இப்போ மணிமேகலும் போயிட்டாங்க. எல்லாருக்கும் காரணம் யார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆங்கர்ஸுக்கு ஒரு நல்ல குரல் வளம் இருக்கும், நல்ல வாய்ஸ் இருக்கும், ஓகேங்களா. டிடிக்கெலாம் அவ்வளோ அழகான வாய்ஸ், அதனால தான் அவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆனது. இப்போவும் திவ்யதர்ஷினிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆங்கரிங் ரோலுக்கு. இமய முதல் தென் குமரி வரை கோலோச்சி இருக்கும் உங்களுடைய இந்த கலை, ஓகேங்களா. பிரியங்காவோட வாய்ஸ் இஸ் ஸோ இரிட்டேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா. அதுவும் ஒரு சிரிச்சு கத்துவாங்க பாருங்க, ஹை டெசிபிளில் காது கிழிஞ்சிடும். என்னடி வாய்ஸ் இது? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கர் இப்படி பண்ணாதான் வந்து ஜனங்க ரசிக்கிறாங்கன்னு இவங்களே டிசைட் பண்ணி அதை ஒரு ட்ரெண்ட் மார்க், அதை ஒரு பெஞ்ச் மார்க் ஆக்கி ஒரு ஆங்கர், அதாவது சூப்பர் சிங்கர் ஷோவுக்கான அந்த ஒரிஜினாலிட்டியே போனதுக்கு காரணமே பிரியங்கா தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு சிங்கிங் ஷோவாக எவ்வளோ அழகாக ப்ரொஃபஷனலாக போயிட்டு இருந்தது டிடி இருந்த வரைக்கும். திவ்யதர்ஷினி அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாட்டு நம்ம தௌலத்துன்னு தான் இருக்குது, பாட்டு பாடுற அந்த போர்ஷனு. மற்றபடி கதை அழகிறது கிரிஞ்சான மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது சூப்பர் சிங்கர் ஷோவில். ஐ டோன்ட் நோ வை இந்த மாதிரி ஆங்கர்ஸை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. மணிமேகலை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி வந்து சொல்லணும் இன்டர்னல் பாலிடிக்ஸ் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது சேனலுக்குள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் அப்படின்றது எல்லாருமே சொல்லணும். எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு ஆமன் சாமி போட்டு அதில் வந்து நம்ம வாழ வேண்டிய அவசியம்ன்றதே கிடையவே கிடையாது. அந்த வகையில் நான் மணிமேகலை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி வீடியோ கண்டிப்பாக விஜய் டிவி சைடில் அவங்களும் போடணும், சரிங்களா. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோவை தான் குக் வித் கோமாளி எல்லாரும் பார்க்குறாங்க. அதுலேயே வந்து இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, ஒரு சிரிக்க வைக்கிற ஷோலேயே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா அது எப்படி நியாயமாக போகும் இல்லைங்களா. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் மணிமேகலைக்கு வந்து ஒரு பெரிய குடோஸ் ஃபார் டேக்கிங் திஸ் டெசிஷன். நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக வந்து குறைச்சிப்பீங்க மணிமேகலை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எனிவேஸ். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோ